செந்தில பார்க்க அந்த 2 பேரும் டாக்குமெண்ட்ட கொண்டுட்டு வந்துருவாங்க. ஆனா, ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்காது. அப்போ இத தூக்கிக்கிட்டு கொண்டு போய் ஏஐட்ட குடுத்தாலே அவரு சைன் போட்டுருவாரு. "வாங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு பியூன் கூட்டிட்டு போயிருவான். அங்க பார்த்த உடனே பியூன் கேட்பாரு, "டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு?" கேட்ட உடனே இவன் முழிப்பான் செந்திலு. உடனே அதுக்கு வந்து அந்த பியூனே சொல்லுவான், "எல்லாம் சார் செக் பண்ணிட்டாரு சார்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து அவரு கேட்பாரு, "நீங்க அவங்ககிட்ட எல்லார்ட்டயும் பேசிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும், அந்த பியூனே சொல்லுவான், எல்லாம் பேசியாச்சு சார்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவான் வெளிய. அப்போ வந்து செந்தில் கேட்பான் பியூன்ட்ட, "என்ன டாக்குமெண்ட் இருக்கான்னு அவரு கேட்காரு என்கிட்ட போயி" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அது அப்படிதான் ஒரு ஃபார்மாலிட்டீஸ் கேட்பாரு சார். நீங்க கண்டுக்காதீங்க. வாங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்குன அந்த டாக்குமெண்ட்ட கொண்டு போய் குடுப்பான். குடுத்தோனே அவன் லஞ்சம் குடுக்கறதுக்காக 2 பெரிய கட்ட எடுத்து வச்சுருவாங்க. உடனே அவன் அத பார்த்துட்டு பயந்துருவான் செந்தில். அப்போ வந்து அவன் டென்ஷன் ஆயிருவான். உடனே அதுக்கு வந்து பியூன் வந்து கிளம்பி, "வாங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிருவான். கூட்டிட்டு போயிட்டு அவன் போய் வாங்க ஆரம்பிச்சுருவான் அந்த லஞ்சத்த. அப்போ வந்து செந்தில் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டுருப்பான். "என்னடா இது இந்த மாதிரி பண்றோமே! அது சரியா தப்பான்னு தெரியலையே!" அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருக்கும்போது, அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வரும். "என்னைக்குமே நம்ம வந்து நீதி, நேர்மையோட தான் நம்ம இருக்கணும். உங்க அப்பாவும் அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன். அப்பதான் நம்ம வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம வாழ முடியும்." அப்படிங்கிறது அவங்க அப்பா சொன்னது அவனுக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். பியூன் வந்து ஃபைலுக்கு இடையில மறைச்சு அந்த ரூபாய வந்து காட்டிட்டு, அப்படி கைய தூக்கி தம்ஸ் அப் காட்டுவாரு. வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நேரா அந்த ஏஐ ரூமுக்கு போய் அவங்ககிட்ட அந்த லஞ்சத்த குடுத்துட்டு வந்துருவாரு. மீதிய வந்து செந்தில் ட்ராயர்ல வச்சுட்டு, "சார் உங்களுக்கு குடுக்குறதையும் வச்சாச்சு, அவங்களுக்கு குடுக்குறதையும் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கவனிக்க வேண்டியதையும் அவங்க கவனிச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இவன் சொல்லுவான், "எனக்கு இது பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் பயம்? இதானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாருமே இங்க அப்படித்தான் சார் இருக்காங்க." அப்படிங்கிற மாதிரி அந்த பியூன் சொல்லுவான். "பண்ணுனதே கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க பண்ணாட்டாலும் யாராவது ஒருத்தர் இங்க பண்ணிட்டு அந்த ரூபாய வாங்கத்தான் போறாங்க. அதுக்கு நீங்களே வாங்கிக்கிட வேண்டியதானே." அப்படின்னு சொல்லிருவான். அப்பவும் அவனுக்கு வந்து அவங்க அப்பா சொன்னது தான் அப்படியே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வருத்தத்தோடயே வீட்டுக்கு போவான். அப்ப மீனா அங்க இருப்பா. மீனா இருந்துட்டு, "என்ன இன்னைக்கு வேலை ஆஃபீஸஸ்ல ஜாஸ்தியா?" அப்படின்னு கேட்பா. இவன், "ஆமா, இல்ல" அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பான். அப்போ, "என்னாச்சு? ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்த மாதிரி வந்துட்டு மாத்தி மாத்தி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவன் இவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் மீனா சொல்லுவா, "ஒருவேளை நான் காலையில உங்ககிட்ட சண்டை போட்டு ஒரு மாதிரி பேசினேன்ல, அதுக்கு நீங்க இப்படி நினைக்கிறீங்களா? நீங்க அப்படி தப்பா நினைக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நார்மலா பேசிட்டு, "இருங்க உங்களுக்கு சூடா காஃபி கொண்டுட்டு வரேன்ட்டு" கிளம்பி போயிருவா. அந்த சமயத்தில அவங்க மீனோட அம்மாவும், அப்பாவும் வருவாங்க. அப்போ மீனா கேட்பா, "என்ன திடீர்னு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா சொல்லுவா, "ஏன்டி உன் வீட்டுக்கு நாங்க வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல இந்த நேரத்தில வந்திருக்கீங்களே அதனால தான் கேட்டேன். உட்காருங்க உங்களுக்கும் நான் காஃபி ஏதாவது போட்டு வரேன்னு" சொல்லிட்டு உள்ள போயிருவா. அப்போ மீனாவோட அம்மா அவ கூட சேர்ந்து கிச்சனுக்கு போயிருவா. இவங்க அப்பாவும் செந்திலும் பேசிட்டு இருப்பாங்க.